Good afternoon, students. Today we are going to discuss about gravitational constant capital G. So, the value எப்படி வந்தது அப்படினு நாம பார்க்க போறோம். இதோட வேல்யூ என்ன அப்படினா 6.75 10 to the power -11. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இல்லீங்களா? சோ இது எப்படி வந்தது அப்படினா நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். So, consider Earth. So, Earth நம்ம consider பண்றோம். It has mass capital M. Mass of the earth denote பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் ஈன்ற சிம்பல் யூஸ் பண்றேன் and அதோட மிட் பாயிண்ட்ல நீங்க கால்குலேட் பண்ணா radius of the earth RE இல்லீங்களா சோ இந்த எர்த்ல இந்த அப்பர் சர்ஃபேஸ்ல இங்க வந்து ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் இருக்கு ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்கு ஆனா மாஸ்னா ஸ்மால் m அப்படினு கன்சிடர் பண்றேன் இல்லீங்களா அப்ப இதுல ஆக்ட் ஆகுற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் சோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் gravitational force F which is equal to minus okay according to opposite okay இத நாம எடுத்துக்கலாம் acting towards earth அதனால நம்ம மைனஸ் எடுத்துறோம் G gravitational constant product of the masses mass of the earth mass of an object divided by radius square radius என்றது earthக்கு upper surface ல டவுன்ல தான் அதேதான் இல்லையா அப்ப எர்த்தோட ரேடியஸ் என்ன r ஸ்கொயர் இத நம்ம எடுத்துக்கிறோம் so according to our Newton's second law we know that F equal to ma or mg so என்னடா நமக்கு கிடைக்கும் அப்ப equation number 1 ன்னு வெச்சுக்கோங்க mg which is equal to minus g mass of the earth mass of an object divided by radius of the earth square. This is equation number 2. So cancel mass of an object. இல்லீங்களா so here equation becomes acceleration due to gravity என்ன கிடைக்கும் பாருங்க g which is equal to minus g me divided by re square. This is equation number 3. Okay உங்க புக்ல வந்து செகண்ட் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படினா சப்போஸ் எர்த்ல விட அப்பர் சர்ஃபேஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்குறச்ச அதோட மாஸ் கேபிட்டல் m or distance small r அப்படி சொல்றாங்க இன்ட்ராவரட்னால இது பாருங்க இதுதான் எர்த்தோட மாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா கேபிட்டல் m இல்லீங்களா மிட் பாயிண்ட் தான் ரேடியஸ் என்ன சொன்னோம் கேபிட்டல் r ஓகே எங்க வேணா எடுத்துக்கலாம் ஒரு சர்க்கிளோட மிட் பாயிண்ட்ல இருந்து எங்க வேணா நம்ம ரேடியஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஓகே r என்ற டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா ஸ்மால் r கன்சிடர் பண்றோம் एक्चुअली இதுதான் கேபிட்டல் r வச்சு ஒரு இடம் இருக்கு எர்த்க்கு அப்பர் சர்ஃபேஸ்ல போகுது ஓகே சோ அப்ப மாத்தி கொடுத்தாங்க இது வந்து கேபிட்டல் m ஆ எடுத்துக்கணும் அப்ப நமக்கு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ வரும் நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் F which is equal to correct minus g product of the masses mass of the earth mass of an object divided by its radius square எது maximum அதே இப்போ இதுதான் maximum small r தான் இங்க இருந்து இந்த இதுக்கான distance r square so it matches so equation number 3 அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க equation number 3 equation number 3 equation number 4 okay so இந்த வேல்யூ நம்ம என்ன மாத்தலாம் f equal to m into g மாத்தலாம் m into g which is equal to minus g m divided by r square but we know that the value of g m into g ஓட வேல்யூ என்ன இப்பதான் பார்த்தோம் minus g m e by re square which is equal to minus g m by r square so minus cancel ஆயிடுமா next உங்களுக்கு என்ன கிடைக்கும் so இது போடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதி பாருங்க is equal to g
MEM into RE square by GME into R square. So in the GME cancel and balance இருக்கும் M RE square by R square. புக்ல minus GM கொடுத்துருக்கான். ஸோ எதுக்காக அதை யூஸ் பண்றான்னு தெரியல GM ஆக்சுவலா. ஸோ எப்படி போட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் MRE ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்கும். ஓகே, டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஜி யூஸ் பண்ணியிருக்கானான்னு தெரியல. ஸோ நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அவன் கொடுத்துருக்கிற கான்செப்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ கிராவிடேஷன் ஃபீல்டு இது எப்படி மிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கரண்ட் இருக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ் அதோட நியர்பை பாயிண்ட்ல நம்ம கொண்டு போய் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல என்ன பண்ண போகுது, பவர் இருக்க போகுது. இதுல பவர் சப்ளை இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, we are adding a test charge. ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அது உள்ள போய் ஓல்ல இன்சர்ட் பண்ண என்ன கிடைக்கும், நம்மளுக்கு லைட் வந்து க்ளோ ஆகும். பாத்துக்கீங்களா? சோ ஒரு டெஸ்ட் சார்ஜ் அது பக்கத்துல நியர்பை பாயிண்ட்ல வைக்க சொல்ல it experience some force. Okay, it may be attractive or it may be repulsive. So this is similar to gravitation field. Field is nothing but point. இருக்கிற இடம். ஓகேவா? கிராவிடேஷன் ஃபீல்ட். இப்போ கிராவிடேஷன் ஃபீல்ட் எங்க இருக்கும், எங்க மேக்ஸிமமா இருக்கும், எங்க மினிமமா இருக்கும் அப்படின்னா நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல மேக்ஸிமமா இருக்கும். ஸோ எர்த் சர்ஃபேஸ் வந்து மேல போக போக we are going up means அப்ப அங்க மினிமமா இருக்கும். ஓகேவா? ஸோ டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் நமக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். டூ டைப்ஸ் ஆஃப் கிராவிடேஷன், டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம பார்த்துட்டு ஆல்ரெடி. கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் a நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, எப்படி மிஸ் அப்படின்னா, அப்ப ஃபார் நம்ம மேல ஆக்ட் ஆகுது நமக்கு தெரியுதுங்களா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். பிசிக்கல் கான்டாக்ட் நமக்கு தெரியும். இப்போ நான் அடிக்கிறேன் அப்படின்னா என்னோட பிசிக்கல் கான்டாக்ட் அவன் மேல படும். ஸோ அவன் ஒரு பர்டிகுலர் ஃபீலிங், அதாவது வலியை வந்து ஃபீல் பண்ணும் இல்லைங்களா. பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம மேல ஆக்ட் ஆகுது, நம்ம ஃபீல் பண்றோமா இல்ல. ஓகே, ஸோ இப்போ சன் இருக்கு, எர்த் இருக்கு, நம்மளுக்கே தெரியும். எர்த் ரெவால்வ் அரௌண்டிங் சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ மாதிரி எர்த் ரொட்டேட் ஆகுதுல எர்த்தோட ஸ்ட்ரென்த், அதாவது எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணும், சன் மேல ஆக்ட் ஆகும். சன் என்ன பண்ணும், டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எர்த்த ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால பிடிச்சி வச்சிருக்கும். ஸோ தட் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதை பார்த்து அவனோட புக்ல வந்து அங்கே கொடுத்துருப்பான். ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஒரு நான் கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆக வச்ச எப்படி இருக்கும். வெயிட், நான் அதை போடுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்ற ஒரு டாபிக் வேற இங்க கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, எடுத்துக்கலாமா நம்ம. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது மேல ஆக்ட் ஆகுற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், F is equal to minus G M1 M2 by R square. இது F21 வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2 ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது செகண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ்னால ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ். சோ இப்போ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். But we know that according to Coulomb's law, electrostatic force la F is equal to Q into E. E is nothing but அங்க electric field, இங்க என்னது gravitation field or gravitation intensity என்ன நம்ம சொல்லலாம். Gravitational field. அப்ப என்ன நடக்கும், E which is equal to F divided by F which is equal to QE. இங்க வந்து மாஸ் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். equal to F divided by M. சார்ஜ் பதிலீங்க மாஸ் கன்சிடர் பண்ணிருக்காங்க M2. This is equation number 2. Substitute equation 1 into, so the equation becomes என்ன கிடைக்கும், equal to F ஓட வேல்யூ என்னடா, minus G M1 M2 by R square divided by M2. M2 cancel ஆ, அப்ப E equal to minus G M1 by R square. இது வந்து acceleration due to gravity ஆன ஃபார்முலா.
மைனஸ் gm1 by r ஸ்கொயர் அப்படின்றது அதாவது ஈயோட ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் 6.9 ஒன்று கொடுத்துருக்காங்க. they take 2 point masses, one is capital M, another one is small m. இல்லைங்களா, அதை பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ நியர்பை பாயிண்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதர் பிளானட்லயோ வேற எதுலயோ இருக்குன்னா, ஸோ டுவர்ட்ஸ் த எர்த் வர சொல்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதான் கொடுத்துருக்கான். அப்போ F which is equal to M into E இல்லைங்களா. கேபிட்டல் M ஒரு மாஸ் இருக்கு, இங்க ஸ்மால் M ஒரு மாஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் the electric field density with towards capital M is maximum gravitation force அது நமக்கு தான் வருது. அப்ப இத நம்ம என்ன எழுதலாம், F is equal to QE க்கு பதிலு ME அப்படி நம்ம எழுதுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லுங்க. அக்கார்டிங் டு நியூட்டன் சேர்த்தீங்கன்னா என்ன நமக்கு கிடைக்கும், F equal to MA or MG. MA ன்னு சொல்லுங்க. சோ ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க, ரெண்டு F தானே. ME is equal to M into A. M க்கு M கேன்சல் பண்ணுங்க, E equal to A. E ன்றது வேற குவாண்டிட்டி, A ன்றது வேற குவாண்டிட்டி, பட் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபீல்ட்ன்றது இட் இஸ் a கான்டாக்ட், அதாவது இன்டராக்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட் மாசஸ். ஓகே, சோ அதான் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அது எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதோட ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, F which is inversely proportional to distance, அதாவது டிஸ்டன்ஸ் மினிமமா இருக்கிறச்ச கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமா இருக்கிறச்ச கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், மினிமமா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீல்ட் கான்செப்ட் வந்து அதோட ரியல் பிசிக்கல் குவாண்டிட்டி கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் அதோட யூனிட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் இஸ் நத்திங் பட் the sum of gravitational field intensity எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், அதாவது ஓவர்லாப் ஆகும். சூப்பர் பொசிஷன் இஸ் நத்திங் பட் டோட்டல் வேல்யூ ஆட் பண்றது, E1 plus E2 plus E3 plus E4 okay etc etc. ஒரு சிம்பிள் ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். E total which is equal to E1 plus E2 plus etc etc En. E1 ஓட வேல்யூ என்ன இப்போ நம்ம பார்த்தோம், இங்க பாருங்க, minus gm1 by r square minus gm1 by r square minus gm2 by r square plus etc etc gmn by r square. Okay, very simple. Superposition is nothing but addition of gravitational field intensities is called superposition. Okay, next gravitational potential energy பத்தி நம்ம next class discuss பண்ணலாம் students. இன்னைக்கு class இதுவே போதும். Okay, thank you.